இன்னைக்கு விசுவாசத்துல நமக்கு ரொம்ப குழப்பங்கள் வருது. எல்லாமே நமக்கு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே பாசிபிலிட்டியா இருக்கும் பொழுது நம்மளால நம்ப முடியும். ஒரு வியாதி இருக்கு, ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா ஜெபம் பண்ணா எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா லாசரு மரித்த பின்பு 4 நாட்கள் ஆன பின்பு அவன் சரீரமெல்லாம் உருக்குலைந்து எல்லா பார்ட்ஸும் அழுகி கெட்டு போன பிறகு அந்த சூழ்நிலையில தான் இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அந்த சூழ்நிலையில கூட விசுவாசிச்சா போதும் அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அவரோட அற்புதத்தை உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது எதெல்லாம் நடக்காது, நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளை இந்த பிள்ளை படிப்புல தேரவே தேராது, அவ்வளவுதான், இது மக்கு, இது வாழ்க்கையில முன்னேறவே முன்னேறாதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த பிள்ளை வாழ்க்கையில முன்னேறணும்னா நீங்க இயேசுவை நம்பி மட்டும் பாருங்க. அந்த குழந்தை வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையே பட்டு போச்சு, இனி முடிஞ்சு போச்சு, துளிர்க்காது தலைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த காரியத்துல நீங்க வேற பெருசாலாம் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவரை மட்டும் நம்பி பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியும்.